என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஜோஸ்னா இத போடு, இது நல்லா இருக்கு பாரு. அது உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, உன் மூஞ்சியோட நல்லா தான் இருக்கு. இதையே ஆர்டர் போடு. கொஞ்சமாவது ரசனை இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தானே போட போறேன். ஏன் ஜோஸ்னா, ஜூலிக்கு அந்த Dress பிடிக்கலையா? பாத்தியா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சாரா அன்னைக்கு கூட இந்த Dress நல்லா பிடிச்சிருந்து. ஆர்டர் போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது பிடிக்கவே இல்லையா? வர வர இவ டேஸ்ட் எல்லாம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? பெருசா தரையில கிடந்து இழுத்துட்டு கிடக்கணும். சும்மா தர துடைக்கிறது விட்டா போதும். நீங்க ஆர்டர் பண்ணிருக்க துணி என்ன கேனத்தனமா இருக்கு? நான் எதனா சொன்னனா? நீ செலக்ட் பண்ணது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்ட் ஃபேஷனா இருக்கு. அண்ணன் வந்ததுக்கு பிறகு என்னை கடையில கூட்டு போய் எடுத்து தர சொல்லலாம். நாங்க 3 பேரும் ஒரே கலர்ல Dress போடும்போது உனக்கு அதே கலர்ல போடணும்னு ஆசை இல்லையா? ஒன்னும் தேவையில்ல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துறேன். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு என்ன காலேஜுக்கு ஸ்கூலுக்கா போறியா? எந்தாலையும் போட்டுக்க. போட்டுட்டு வந்ததுக்கு பிறகு ரிட்டர்ன் போடு. எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, கண்ணை எல்லாம் பழுத்துறேன் பாத்துக்க. போடு போடு. ஒரு வீட்டுல இல்லாததெல்லாம் இங்கதான் நடக்குது. எப்ப இந்த ஹாலுக்கு வந்தாலும் எதுனா 1-2வது இந்த போனை பாத்துக்கிட்டு இதுல இருக்குதுவா. என்ன வந்துட்டியா? ஏதோ என்னதான் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்த மாதிரி வந்துட்டியான்னு கேட்க. இனே அதான் வந்துட்டேலாம். நீ மேல போய் துணியை மாத்திட்டு வரியா? ஏன்? நம்ம கடைக்கு போவோம். கிடைக்கும், அதுவும் இப்பவா? எதுக்கு? சாராணி, ஜோஸ்னா, அதுக்கப்புறம் அக்ஷயா எல்லாருமே துணி ஆர்டர் பண்ணிட்டாவ. எனக்கு தான் ஒண்ணும் பிடிக்கல. என்னைய கடையில கூட்டு போய் எடுத்தாரியா? அவங்கள மாதிரி எதுனா ஒன்னு ஆர்டர் போட்டுக்க ஜூலி. தேவையா? என்ன உனக்கு முன்ன மாதிரி எல்லாம் என் மேல பாசமே இல்ல தெரியுமா? முன்னாடி எல்லாம் நான் கேட்ட உடனே என்ன கூட்டு போவேன். முன்னாடி எல்லாம் நான் தான் கடைக்குட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாசமா பாத்துப்பியா. இப்ப ஸ்னோ வந்துட்டா இல்ல முழுமண்டல் குழந்தை இவள முன்ன. ஜூலி, இப்பதானமா வந்தேன், ஒரே தலைவலியா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா 2 Dress ஆர்டர் போட்டுக்கா. நிஜமாவா? ஆமா, நான் காசு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது கூட்டு போறேன். அப்பனா ஓகே. அம்மா எங்க ஜோஷ்னா? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஆமா, கையில என்ன கிஃப்ட்? அதான் பிரிக்கிறது கஷ்டமா இருந்தனா என்கிட்ட தாங்க, நான் பிரிச்சு பாக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கல்யாணமா? கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சாராக்கு குடுக்கிறதுக்கு வாங்குனது. சாரா எங்க? ஏன்? அதான் காலையிலே சாரா சொல்லிட்டு தானே இருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போறத பத்தி. ஆமா இல்ல ஜோஷ்னா, சஜ்ஜு வந்தானா? ஆமா, அவங்க அண்ணா வந்தா கூட்டு போனாரு. மறந்துட்டேன் பத்தியா, அவ போனதே ஞாபகம் இல்ல. சரி, வந்ததுக்கு பிறகு குடுக்கலாம். உங்களுக்குள்ள எதுனா சண்டையா? அப்படியெல்லாம் இல்லையா? எப்ப சாராணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் நீயும் கூட போயிருவேல? வேலை இருக்காதான் போகல. சாரா நமக்கு போன் எடுத்து தந்ததுல இருந்து அது 2 பேருக்கும் சண்டைன்னு நினைக்கேன். காலையில சாராக்கு போன் பண்ணி பேசணும். பாவம், என்னால தானே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. வர வர சாரா நல்லவளா தான் இருக்கான். அத்தான் தான் பயங்கராளா இருக்காரு. என்ன அண்ணி குடுக்கறதுக்கு தான் வாங்கியிருக்க, இருந்தாலும் என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். அதான் சொல்லிட்டோம்ல, சாராக்கு சர்ப்ரைஸ். எப்ப அவ ஓபன் பண்றாளோ அப்பதான் ஓபன் ஆக்கப்படும். ஓ, அப்பதான் நாங்க எல்லாம் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், அப்படிதானே? என்னமோ தெரியல, என்னைக்கு சாராணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் நல்ல சந்தோஷமா போவாவ. இன்னைக்கு ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போனாவ. பத்தாததுக்கு அம்மாட்ட வேற நாள அங்க ஒரு வாரம் நிக்க மாட்டேன், என்னமோ ஒரே நாள்ல இங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாவ. அதெல்லாம் நிப்பா. அதான் பிரியா சஞ்சீனி எல்லாரும் வந்திருக்காவே இல்ல, நான் மேல போறேன். சஜு, அதான் சொல்லுங்க. சாரா சாப்பிட்டாளா? ஏதோ அணில் குறைச்ச மாதிரி குறைச்சிட்டு ரூமுக்கு போயிருக்கா. ஒழுங்கா சாப்பிடலையா? ஏதோ கடமைக்கு சாப்பிட்டுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? அதான் ரூமுக்கு போயிட்டா. அப்படியா? ரொம்ப மிஸ் பண்றான்னு நினைக்க உங்களை. ஐ திங்க் நீங்களும் தான். ஆமா சஜு, ஒரு சின்ன சண்டைன்னு இல்ல, என்ன எதுக்குன்னு யோசிக்காம ஒண்ணு பண்ணிட்டாலாம். அதான் 2-3 நாள் பேசாம இரு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அவ பாட்டுக்கு பேசிட்டே இருப்பா. அவ பேசிட்டே இருக்கிறதுனால என்னமோ 3 நாளா அவளை நான் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே இல்ல. ஆனா பாவம் சஜு, நான் வாய் திறக்காம இருந்ததுனால என்னைய ரொம்ப மிஸ் பண்ணிருப்பா இங்க இருக்கும் போதே. அது பிறகு என்னத்தான் போன் பண்ணி பேசலாம்ல. பேசிட்டேன், இனிமே ஒரு வாரத்துக்குள்ளாடி பேசிட்டேன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிப்பா. பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசிட்டே இருப்பா. இன்னைக்கு அவ இங்க இல்லையா, ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பேசாம காலையில கிளம்பி வந்துருங்க அத்தான். எதனா பொய் சொல்லிட்டு தாண்டே வர வேண்டியதா இருக்கு, இல்லன்னா உன் தங்கச்சி ரொம்ப தான் ஆட்டம் போட்டுருவா. சரி சச்சு, காலையில நான் அங்க வாரேன், வைக்கவா இப்போ? சரி அத்தான். கூட இருக்கும்போது தோணையில, இல்லாத நேரம் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன பண்ணா, இன்னைக்கு அப்படியே யோசிச்சுட்டு படுக்க வேண்டியதுதான். கன்னியோட பிரச்சனை தான் என்னவா இருக்கும்? எதுக்கு எப்பவும் எதையே யோசிச்சுட்டே இருக்கணும்? அவளை பார்த்தாலே தெரியுது அவளுக்கு ஆதியை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது பிறகு எதுக்கு ஆதிக்கிட்டேயே இப்போ இனிமே என்கிட்ட பேசாதுங்கன்னு சொல்லிட்டு வரணும்? ஜெயா மேம் ஆதியோட அத்தை, அவங்களே கனிக்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. அதையும் தாண்டி அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏ குட்டிமா, பிரியா,
ஏன் தூங்கலையா? மணி என்ன ஆகுது, தூங்கலையா? ஏன் சஞ்சய், கனிக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? எதையோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. இன்னைக்கு ஈவினிங் கார்ல வந்தேன் பாத்தீங்களா, வரும்போது அவ உங்களையே பார்த்தே இருந்தா. நானும் பார்த்தேன். உங்கள்கிட்ட என்னமோ சொல்ல வந்தது மாதிரி இருந்து. இந்த நேரத்துல எதுக்கு கூப்பிடா? நான் தான் சொல்றேன்ல சஞ்சய், அவ வேற ஏதோ பிரச்சனையில தான் இருக்கா. ஹலோ. என்னன்னா கனி? சொல்லு கனி. இந்நேரத்துல போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் தூங்கலையே? இன்னும் டைம் ஆகுதுல்ல. இனிமேதான் கொஞ்சம் படிக்க வேண்டியது எழுத வேண்டியதெல்லாம் இருந்து, இப்பதான் எல்லாம் முடிச்சேன். நீ இன்னும் தூங்கலையா? இனிதான். வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் தூங்கிட்டாங்களா? இல்லனே, இனிதான் எல்லாரும் தூங்குவோம். பிரியக்கா எங்க? ஏன் அவகிட்டயே பேசணும்? இல்ல, உன் கூட தான் பேசணும். சொல்லு. சாப்பிட்டியா? ஆமா, பிரியக்கா தூங்கிட்டாளா? ஆமா கனி, அவ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? என்ன நாளைக்கு நீ பிஸியா? நீ என்னன்னு சொல்லு. இல்ல, நாளைக்கு நீ ஹாஸ்பிடல் போவியா இல்ல லீவு தானா? ஏன்னா நீங்க பெரியம்மா வீட்ல எல்லாம் நிக்கிறீங்க. லீவு தாமா, என்னன்னு சொல்லு. அப்பனா நாளைக்கு எனக்காண்டி காலேஜ் வரைக்கும் வருவியா? எதுக்கு? அவள்கிட்டயே கேளுங்க. நானே கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம் கனி. என்ன அதெல்லாம் இல்ல, எங்க மேம பாக்கிறதுக்கு வருவியா? ஏன், உங்க மேம்க்கு என்னாச்சு? இன்னைக்கு ஜெயா மேம் சொன்னாங்க நாளைக்கு உங்க அம்மாவை கூட்டு வந்துரு அப்படின்னு. எதுக்கு? இன்னைக்கு சைக்கிள் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனீங்களா? அதுக்கா? அது கிளாஸ் டெஸ்ட் மாதிரி தானே. ஆமா, ஆனா எங்க அம்மாவை கூட்டு வர சொன்னாங்க. ஏற்கனவே சைக்கிள் டெஸ்ட்ல வேற ஃபெயில்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனாவ. இதுல மேம் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னும் பயந்துருவானே. அதான் நீ வருவியா? சரி கனி, அப்பனா காலையில உன்னை கொண்டு விட்டுட்டு அப்படியே உங்க மேமையும் பார்த்துட்டு வரேன். தேங்க்ஸ் நை. அப்பனா நான் வைக்கேன். சரிம்மா, சாப்பிட்டுட்டு எதையும் யோசிக்காம தூங்கு. ஆ சைக்கிள் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுக்கெல்லாம் எதுக்கு கூப்பிடாங்க? உங்க பாசமெல்லாம் என்ன நேரமும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காவ. படிக்க பிள்ளை எப்ப பார்த்தாலும் இப்படி இருந்தா கொஞ்சம் பயப்பட தானே செய்வாவ. அதனால என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசுறது நல்லதானே, அதுக்குதான் கூப்பிட்டுருப்பாவ. எப்படியும் எதுக்கு இப்படி இருக்கான்னு கேட்பாவ, எனக்கு என்ன தெரியும்? ஜெயா மேம் நீங்க போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் கரெக்டா உங்களை செலக்ட் பண்ணிருக்கா. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இந்த நேரத்துல அவ தனியா காலேஜுக்கு போறதும் சரியா இருக்காது. எப்படியாவது மேம் முன்னாடி அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு இந்த பிரச்சனையை நாளைக்கே சால்வ் பண்ணணும். நாளைக்கு நானும் காலேஜ் போறேன். ஏன்னா அவளை தனியா விடாதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எங்களை கொண்டு விட்டுட்டு மேம பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிருங்க. என்ன பிரியா, இங்க விருந்துக்குன்னு கூப்பிட்டுட்டு அடுத்த நாளே நம்ம கிளம்பி போனா எப்படி இருக்கும்? ஒன்னும் இல்லைங்க, நான் அத்தா மட்டும் பேசலாம். நம்ம அதுக்கு அடுத்த நாளையில இருந்து லீவ் போடலாம். எதுனா நினைப்பாங்களா? ஏன்னா ரோஹித் எல்லாம் இங்க விருந்து முடியது வரைக்கும் இங்க தானே நின்னாங்க. அவருக்கு கவர்மெண்ட் லீவ் உண்டு, நமக்கு அப்படி கிடையாதுல்ல. சொல்லு, எதுனா நினைக்காங்களோ என்னமோ. பாத்துக்கலாம். நீ இப்படி நைட் நேரத்துல கண்ணை திறந்து வச்சு லைட்டையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. எது யோசிச்சாலும் வந்துருவீங்கல்ல உடனே. வேற என் குட்டிமாக்கு இருக்கதே இத்தனோண்டு முளை, அதே தேவையில்லாம யோசிச்சு வேஸ்ட் ஆக்க வேண்டாமேன்னு பார்த்தேன். ஏங்க, உங்களை விட எனக்கு நல்லாவே மூளை இருக்கு. யூஸ் ஆகணும் இல்ல குட்டிமா? அதான் யூஸ் ஆகலனா உங்களுக்கு ஓகே சொன்ன பாத்தீங்களா? அதுல மட்டும்தான் உன் மூளை கரெக்டா வேலை பார்த்திருக்கு. லூசு, வலிக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களை விட எனக்கு கூடுதலாவே மூளை இருக்குதானே? அதுக்கு நல்லா ஒத்துக்க முடியாது. கம்மியா தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு, கம்மியா தான் இருக்கு. புறவு எதுக்குங்க? நான் தான் வேணேன்னு ஒத்த கால்ல நின்னீங்க, கடல்ல எல்லாம் சாட போனீங்கல்ல. இல்லையே குட்டிமா, 2 கால்ல நின்னுட்டு தான் நீ வேணான்னு சொன்னேன். அதான் உன் மூளைக்கும் என் மூளைக்கும் இருக்க வித்தியாசம். சஞ்சய், என் கோவத்தை கலப்பாதுங்க சொல்லிட்டேன். வாங்க, என்ன இனிமே எதுக்காவது வருவீங்கல்ல அப்ப சொல்லேன். இந்த மூளை இல்லாதவள்கிட்ட எதுக்கு பேச வரீங்க அப்படின்னு. மூளை இல்லையா? இல்ல கைய விடுங்க. ஏன்? அதான் மூளை இல்ல இல்ல, மூளை இருக்கவங்கள்ட்ட போய் பேசுங்க. மூளை இருக்குமா? இருக்கு. என்னைய விட அதிகமாவே இருக்கு. போதுமா? அதென்ன உங்களை விட உங்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு மூளை கிடையாது, உனக்கு மூளை உண்டு. போதுமா? ஏங்க, இப்படிதான் நீங்க எப்பவும் பேசணும். எப்பவும் இப்படியே நான் பேசலாம்னா? அம்மா ஸ்னோ தூங்கிட்டாளா? இல்ல சாப்பிடலான்னு வந்தா, அதுக்குள்ள உன் மருமவ கீரின்னு கீரியாச்சு. அதுக்கு மேல இருப்பாளா? அவ பாட்டுக்கு பிள்ளை பாக்கிறதுக்கு எழுதி போயிட்டா. தூங்குனால என்னமோ. இனிமே நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு போய் பாக்கேன். இந்த ஆளு என்னத்துக்கு மூஞ்சையும் தூக்கி வச்சுட்டு இருக்காரு? சாரா எங்க இருக்காலும் அங்கதான் இந்த ஆள் இருப்பாரு. என்னாலதான் சண்டைன்னு அவ என்கிட்ட கோவப்பட்டாலாவது எனக்கு மனசு வராது. ஆனா சாரா இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. போன் தந்த அன்னைக்கே அவ வேற என்னமோ பேசிட்டு இருந்தா. நான் வேற சத்தம் போடாத டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு அம்மாக்கு அப்புறம் இந்த வீட்டுல என்ன பத்தி ரொம்ப யோசிக்கிறது சாராதான். அதுக்காண்டியாவது நாளைக்கு அவங்க வீட்டுல போய் அவளை பாத்துட்டு வரணும். அம்மாட்ட சொல்லக்கூடாது, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாவ. இமையா, என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. சாரா, சாரா ரசம் எடுத்துட்டு வா. அத்தா,
ரசம் இருக்கு ஆனா சாரா இல்ல. ரோஹித் என்னாச்சு உனக்கு? சாரா தான் அவங்க அம்மா வீட்ல இருக்கான்னு தெரியும்ல. மறந்துட்டேன். சரி இரு, நான் போய் ரசம் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ரூமுக்கு போறேன், தலைவலியா இருக்கு. இல்ல சாப்பிட்டுட்டு போ. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, போதும் சாப்பிட்டாச்சு. இல்ல ஒரு வாய் எடுத்து சாப்பிடல, அதுக்குள்ள ரூமுக்கு போறீங்க. வெளியிருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ரோஹித் சாப்பிட்டுட்டு போ. ஆமா, அவ இருக்கும்போது 3 நாளா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தேல்ல, இருக்கும்போது எங்க பேர போறாவேன்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு. அது நேத்துல இருந்து என் கூடல வாங்கன்னு கெஞ்சிட்டு இருந்து இவன் கல்லு மாதிரி இருந்தான். இன்னைக்கு ரசத்தை ஊத்து சாம்பார ஊத்துன்னு கேட்கறதுக்கு கொள்ளலாம். இதுக்கு மேல சாரா இல்லாம நம்மளால இங்க இருக்க முடியாது. டைம் வேற 11:30 ஆயிட்டு. எப்படி அங்க கிளம்பி போகும்போது 12 மணி ஆயிரும். ரோஹித் என்னம்மா டைம் ஆயிட்டுல, தூங்கலையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சாரா இல்லாம ஒரு மாதிரி இருக்குமா, என்னன்னே தெரியல. வீட்டுக்கு வந்தாலே ஒரு நேரம் வாய் மூடாம செல்லான்னு பேசிட்டே இருப்பா. எத்தனையோ நாள் வாய மூடி இம்சையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 1.5 மாசமா அவ கூடாலே இருந்துட்டேலாம். ஒரு நாள் கூட அவ இல்லாம நான் இருந்தது இல்ல. வீட்டுக்கு வந்த உடனே அவளதான் கண்ணை தேடுது. அது 3 நாளா உன் பரத்தாலேயே பேசுங்கன்னு வந்தது இல்லல. உங்கள்கிட்டயும் சொல்லிட்டாளா? ஆமா, நீ பண்ணி கூத்து எங்களுக்கு தெரியலையா இருக்கும். நீ போற இடம் எல்லாம் உன் பரத்தாலேயே வந்துட்டு இருந்து வாயை திறந்தியல, திட்டதுக்காக வாயை திறந்தியாதுட்ட. இம்மா போனை வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து அக்ஷயாட்ட கொடுத்துட்டா. நமக்கு மட்டும் என்ன அக்ஷயா மேல பாசம் இல்லையா? அவ வாழ்க்கைய நல்லா இருக்கானு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன். அதுக்குன்னு பேசாம இருந்துருவியல. ஒரு நாள் பேசாம இருப்பாவ சரி, நீ அதுக்கு மூஞ்சி கொடுத்து பேசி 3 நாள் ஆகுது. ஒரு பிள்ளைல அம்மா வீட்டுக்கு போகும்போது நீ வராட்டா என்ன, நான் போறேன் இல்லன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போவோம். நீ போவாம காலையில பாவம் போல அண்ணங்காரன் கூட போச்சு. அத்தை எப்படியும் நான் நாளைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பிரியாவும் சஞ்சயும் கூப்பிட்டதுனால அவங்க மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. நீ இல்லாமல அவளால இருக்க முடியாது. பேசாம போயிருக்கலாம் இல்ல. பாரு ரோஹித், உங்க 2 பேருக்கும் புத்தி சொல்லி அளவுக்கு எல்லாம் நீங்க இல்ல. ஆனாலும் ஒண்ணு சொல்லேன், ஒரு தப்பு செஞ்சா இத்தனை நாள் பேச மாட்டேன், இவ்வளவு நாள் பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாம் இருக்காத. அதுவே அது பிறகு பழகிறோமோனே. இன்னைக்கு ஒரு வாரம், அடுத்தது சண்டை வரும்போது 2 வாரம் பேசாம இருக்க தோணும். எந்த சண்டைக்கும் பேசாம இருக்கிறது ஒரு தீர்வே கிடையாது. இப்போ உனக்கு தோணுச்சு பத்தியா அவளை பார்க்க போனேன்னு? இதுதான் கரெக்ட். கிளம்பி போ. இப்போ போனாங்க ஏதாவது நினைப்பாவலாம். அந்த வீட்டுல கெட்டவியான்னு சொல்லதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நீ போனாலும் எதுவும் நினைக்க மாட்டாவ. எல்லாரும் தூங்கி இருப்பாவ. இந்நேரம் போன சாரா வேற என்ன பார்த்து கிண்டல் அடிப்பா. இப்ப அவளை பாக்கணும்னு உனக்கு தோணியாச்சா? உடனே கிளம்பி போ. என்ன ஆனாலும் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா நாளைக்கு உன் மனசே மாறிடும். நீங்க வேறாமா, என்னால இன்னைக்கு இருக்க முடியல, நாளைக்கு எல்லாம் இருந்துருவானா? நான் இப்பவே போறேங்க. மத அதை செய். இன்னொன்னு ரோஹித், நல்லா புரிஞ்சுக்கா. நீ பார்க்க வேலைக்கு சாரா மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் உனக்கு கரெக்ட். நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கல்யாணம் ஆவதுக்கு முந்தி ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் யாரு கூடாலே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். அங்க உள்ள டென்ஷன்ல அப்படியே வருவ. இப்ப நீ வந்ததும் அவ கலகலான்னு பேசுவா. அதுலயே கொஞ்ச நேரத்துல நீ நார்மலா மாறிடுவ. பாத்தியா, இன்னைக்கு ஒரு நாள் அவ இல்ல, நீ எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கன்னு பாத்துக்கா. பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்த உனக்கு எப்படின்னா, பேசணும்னு நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படி என் மருமகளை பத்தி எனக்கும் தெரியும். நீ அவ முன்னாடி பேசுறதுக்குன்னு போய் நின்னாலே அவ உன்னை கிண்டல் அடிச்சுதான் கொல்லுவா. இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயே கிளம்பு. சரிம்மா. பாவம் சாரா 3 நாளா இவன் பின்னாடியே அலைஞ்சிருக்கா. எப்படியும் பிள்ளைங்க அழுத்துட்டு தான் இருப்பா. பிடிச்சவங்க பேசாம இருக்கிற வழி அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இப்ப யாருகிட்ட வந்து கதவு திறக்க சொல்ல போறோம்? காம்பவுண்ட் யார் சாடி உள்ளாடி போக வேண்டியதான். செலக்ஷன் பீரியட்ல செவரியாரி குதிச்சதெல்லாம் இதுக்குதான் போல. எப்படியும் ஒரு நாள் மாமனார் வீட்டு காம்பவுண்ட் யாரு சாடனேன்னு அதுக்கே தெரிஞ்சிருக்கு போல. அதான் ட்ரைனிங் பீரியட்லயே நம்ம எல்லாம் கத்துக்கிட்டோம். வசந்தி வேற காலையில தான் சொல்லிட்டே இருந்தா, அக்கா ஊரை சுத்தி கள்ள மரவலா கிடக்கணும் அப்படின்னு. ஒரு பைக் வந்து நம்ம வீட்டு முன்னாடி தானே நிப்பாட்டின மாதிரி சவுண்ட் கேட்டு, இப்ப வேற வெளியில இருந்து யாரோ உள்ள சாட்டின மாதிரி சவுண்ட் கேக்குது. அண்ணா நீங்களும் தூங்கலையா? யாரோ வெளியில இருந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி சாட்டின மாதிரி சவுண்ட் கேட்டா? ஆமா, எனக்கும் கேட்டுது. காலையில தாங்க வசந்தி சொல்லிட்டே இருந்தா, ஊருக்குள்ளாடி ஃபுல்லா கள்ள மரவலா கிடக்கணுவா, கதவையெல்லாம் ஒழுங்கா பூட்டிருங்க அப்படின்னு. எல்லாம் பூட்டிதான் இருக்கு. இந்த கதவை உடைச்சிட்டு யாராவது வர முடியுமா உள்ளாடி? மேல வேற பிரியா படுத்திருக்கா. ஜன்னல பூட்டினாலான்னு தெரியல. பிரியா ரூம்லயாவது டாக்டர் இருக்காரு. சாரா தனியா எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துல சஜு எல்லாம் இருக்கான்ல, அவன் தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆகும். வீட்டுல 1க்கு 3 ஆம்பளைகள் இருக்கு, நீ பயந்துட்டு இருக்க. 3 ஆம்பளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்குல்ல. ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகல. 10 திருடனை பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ என்னமோ. மாமனார் வீட்டு காம்பவுண்ட் மேல ஏறி தேடுறதுக்காவது முடியுதே. பிரியாக்கு போன் பண்ணாலே பிரியா யாரையும் தொந்தரவு பண்ணாம அவங்க பாட்டுக்கு வந்து கதவை திறந்துருவாவ. நம்ம எகிரி குதிச்சு வந்ததையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாவ. ஆனா இப்ப வேற டாக்டர் இருக்காரே, அதான் அவங்கள தொந்தரவு பண்ண முடியல. வேற யாரு? பாயிண்ட். அதான் அவளுக்கு போன் பண்ணியே பேசலாம்ல. கஷ்டப்படுதுன்னு அவளுக்கு போன் பண்ணிருக்கலாம். கிண்டல் பண்ணாலும் உங்க ஒய்ஃப் தானே. எப்ப நான் உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கேன், வந்து டோர் ஓபன் பண்ணு. வீட்டு முன்னாடியா? ஆமா, கேட்லாம் பூட்டிலாம் இருக்கு. ஆமா, பெரிய கோட்டை காம்பவுண்ட் பத்தியா? எல்லாம் எகிரி குதிச்சு உள்ள வந்தாச்சு. டோர் மட்டும் வந்து ஓபன் பண்ணு.
ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கவங்க தான் இந்த மாதிரி பண்றது பாத்திருக்கேன். ஆனா ஒய்ஃபை பாக்கிறதுக்கு நீ எகிரி குதிச்சு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? வெயிட் பண்ணுங்க, வாரேன். சீக்கிரம் வா சஜு, யாரு கண்ணிலையாவது மாட்டினா கேவலம். லே மோனே, பாட்டிமா நீங்க என்ன தூங்கலையா? நான் தூங்கது இருக்கட்டு. கேட்டியா? வீட்டுக்கு கள்ள வந்திருக்காம்ல மோனே. கல்லனா? ஆமால மோனே, பைக்ல தான் வந்தான். ஒத்தையில தான் வந்திருக்கான் பாத்துக்கா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பிடிச்சு ஒரு உலுக்கு உலுக்கிடலாம். பாட்டி கல்லம் எல்லாம் இல்ல, போய் படுத்து தூங்குங்க. மோனே, கிழவிக்கு வயசாயிட்டு கண்ணு தெரியாதுன்னு நினைக்காத. ஒத்தையில பைக்ல தான் வந்தான். வண்டியை வீட்டு முன்னாடி வச்சுட்டு இந்த பெரிய காம்பவுண்ட ஏறி சாடி உள்ள வந்துட்டான் பாத்துக்கா. பாத்துட்டே தாம்ல இருந்தேன் மோனே. வா சென்னன வா, வீட்டு முன்னாடி தான் நிக்க போய் அமுக்கும். போய் படுத்து தூங்குங்க பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பயமா இருக்குன்னா சொல்லு, நான் போய் பிரியா வீட்டுக்காரரை எழுப்பியேன். நாங்க ரெண்டு பேரும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரோம். இன்னைக்கு அவன் சும்மாவே விட மாட்டேன். இது ஒண்ணு. பாட்டி தேவை இல்லாம அவியல எல்லாம் தொந்தரவு செய்யாதுங்க. வீட்டுல கல்லம் எல்லாம் வரல. நம்ம காம்பவுண்டுக்குள்ள தான் நிக்கான். எவ்வளவு நேரமா நிக்கான் தெரியுமா? சத்தம் போடாதுங்க. எல்லார் வீட்லயும் கல்லை வந்தா சத்தம் போடுவாங்க. இங்க என்னடானா சத்தம் போடாதேங்க. மனே, எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. சத்தம் போடாதீங்க. ஏதாவது ஆளை தான் செட் பண்ணிட்டியோ? பாட்டி இல்ல பின்ன வா, அவன் ஒத்த ஆளு. நம்ம ரெண்டு பேரு ஒத்துக்கு பாத்துருவோம். சின்ன எழுதி வா, அந்த லேப்டாப் எல்லாம் மூடி வை. வழி விடுங்க பாட்டிமா, நான் போய் கதவு திறந்து விட்டுட்டு வரேன். இல்ல சத்தம் போடாம பின்வாசல் வழியா போவோம். வா, ஒண்ணு செய்யும். வீட்டுக்கு பரத்தால ஒரு பெரிய சாக்கு இருக்கு. மதன் அதை எடுத்துட்டு வரேன். அது பிறகு கதவை திறந்தா போதும். கத்தி ஏதாவது வச்சிருப்பானுவா, பின்னாடி போய் சாக்கு முட்டை அவன் மூஞ்சில மூடி அது பிறகு இருக்கு. பாட்டி கத்தி இல்ல, துப்பாக்கி இருக்கான், புரியா? இது துப்பாக்கியா? இப்ப எல்லாம் களவு தொழிலுக்கு வரவனுவா துப்பாக்கி கொண்டா இறங்கானுவா. வளவளான்னு பேசிட்டே நிக்காம வழி விடு பாட்டி. நீ ஒண்ணு செய், முத சாரா வீட்டுக்காரருக்கு போன போடு. ஷபா, பாட்டிமா வந்திருக்கதே அவர்தான், வழி விடுங்க. உள்ளதா சாரா வீட்டுக்காரர் தான் வந்திருக்காரு. ஆமா, இதுல வேற குவாணி போய் குவாலி போயின்னு தள்ளுங்க. மன காமெடி யார் செடி வந்திருக்காரு, அதுவும் போலீஸா இருந்துட்டு. பாட்டி சாரா சொன்னா இல்ல 3 நாளா சண்டை அப்படின்னு. ஒரு வாரம் பேச மாட்டாருன்னு சொன்னா. உங்க பியாத்தியே தெரியாதா? பியாசாத வேலையும் பியாச வச்சிருவா. வீட்டுல இருக்கும்போது கலப்பலான்னு பேசிட்டே இருப்பா. கூடவே இருந்து பேசிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு வந்ததும் ஒரு மாதிரி இருக்குது போல, அதான் அவளை பார்க்க வந்துட்டாரு. நானும் வீட்டுக்குள்ள கல்லை வந்துட்டான்னு சொல்லி பெரிய கட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். விட்டா திறந்து போய் அடிச்சிருப்பியா போல இருக்கு, தள்ளுங்க. இது யாரா இருக்கும்? இந்த பெரிய காம்பவுண்ட்ல எகிரி குதிச்சு வந்திருக்காங்க. திருடதுக்கு வந்தவங்க ஒத்தையிலே வருவாங்க. நம்ம வீட்டு முன்னாடி அதுவும் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு நிக்க மாதிரி இருக்கு. வெளியில வேற ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் கிடக்கு. யாருன்னு தெரியலையே. ஒருவேளை கேங் திருட்டா இருக்குமோ? மத்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளால வந்திருப்பாவளோ? என்ன ஆச்சு இவளுக்கு? இன்னைக்கு ஃபுல்லா ஒத்தையில நின்னு பேசிட்டு நிக்கா, தூங்கவும் மாட்டா. பிரியா, ஏன் என்னாச்சு? சொல்லிட்டு வர மாட்டீங்களா? பயந்துட்டேன், டக்குன்னு வந்து பிரியான்னு கூப்பிட்டதான். பயந்துட்டியா? அதுவும் ரூம்ல வேற யார் வர போறா? ஏங்க, வீட சுத்தி கள்ளை. வீடு சுத்தி கள்ளனா? சத்தம் போடாம பேசுங்க, கீழே பாருங்க. ஆமா, ஆனா திருட வந்தவன் எப்படி ஒத்தையில வருவான்? எங்க இதுக்கு பேர் தான் கேங் திருட்டு. உள்ளவி எல்லாம் வீட்டுக்குள்ளால வந்திருப்பாவ. இந்த ஆளு யாராவது வராங்களான்னு பாக்கிறதுக்கா இருக்கும். இவ ஒருத்தி தள்ளு. கட்டின பொண்டாட்டிய பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. இவன் ஒரு நேரமா வந்து டோரையும் ஓபன் பண்ண மாட்டான். சரி பாவம் அவனும். இத்தனை பேரை சமாளிச்சு வரணும்ல. நான் வந்திருக்கிறது மட்டும் என் செல்ல ராட்சசிக்கு தெரிஞ்சு மவன பனிலே நில்லுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உருக விட்டுருவா பனில. இரு, 3 நாள் நான் பேசலைன்னு நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் இந்த கிஃப்ட மட்டும் பார்த்தா நார்மல் ஆயிடுவ. முன்னாடிலாம் லவ்வரை கரெக்ட் பண்றதுக்கு தான் கஷ்டப்படுவாவ. நான் கட்டின என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு. தூக்கம் வந்தது வாரியா? ஒரு ஆம்பளையா இருந்துட்டு தூக்கம் வருது வாரியான்னு கேக்குறீங்க? இன்னொரு சஜு கூட சேர்ந்து அந்த கள்ளனை ஒரு வழி பார்க்கண்டாமா? அப்படியே குட்டிமா, கதவு திறந்து விடட்டா? போய் சண்டை போட்டுட்டு வா. நானா? ஆமா, ஆனா என்ன, எல்லா திருடன்ட்டையும் கத்தி இருக்கான். வந்திருக்க திருடன்ட்ட கன் தான் இருக்கான். கன்னா? ஆமா, பொரியா? இப்பெல்லாம் கன் வச்சுட்டா திருடுறாங்க. லூசு, வந்திருக்கிறது கள்ளம் இல்ல, போலீஸ். போலீஸா? ரோஹித் தான் வந்திருக்காரு. சாராவை பாக்கணும்னு தோணிருக்கும் போல அதான் வந்திருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வெளியே பைக் இருக்குது பாரு, பைக் அவரோட பைக் தான். நம்பர் எல்லாம் பாரு. அட ஆமா. இப்ப பாரு, இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆளு போய் டோர் ஓபன் பண்ணி விடுவாவ. சாராவா தான் இருக்கும். ஏற்கனவே 3 நாள் பேசாம இருந்திருக்காரு. கண்டிப்பா அவளே எழுப்பி இருக்க மாட்டாரு. வேற யாருக்காக தான் போன் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சஜுவா தான் இருக்கான். அத்தான் வாங்க. சஜு யாரும் பாக்கல? யாரும் பாக்கல அத்தான், வாங்க. சொன்னோம்ல, இந்த திருட்டுக்கு உடந்த சஜு தான். வா போய் தூங்கலாம். இன்னைக்கு ரோஹித் சாரா கிட்ட இருந்து வாங்கி கிட்ட போறாரு பாரு. காலையில இருக்கு ரோஹித்க்கு. அடுத்த கூத்த பாரு. யாரு? உங்க மாமா தான். இரு. ஹலோ, நான் ராஜேந்திரன். அங்கிள் சொல்லுங்க. தூங்கலையா என்னமா? பிரியா உங்க கூடல தானே இருக்கா? யாரோ கொண்டு பைக்கு கொண்டு வீட்டு முன்னாடி வச்சாவ.
இப்ப பார்த்தா காம்பவுண்ட்குள்ளாடி நிக்காவ. ஒண்ணும் இல்ல அங்கிள், பயப்படாதுங்க. திருடன் ஏதாவது வந்திருப்பானோ என்னமோ. வசந்தி வேற காலையில ஊருக்குள்ளாடி திருடன் கிடக்கான்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், சாராவை பாக்குறதுக்கு ரோஹித் வந்திருக்காரு. இப்பதான் சஜு போய் டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு வந்தான். நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். ரோஹித் மாப்பிள்ளையா? நாங்க வேற பயந்துட்டோம். அந்த நேரத்துல இருந்தே எழுப்பி எங்களுக்குள்ளாடி பேசிட்டே இருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி யாருக்கும் தெரியாம வர்றதுக்கு. சாரா தான் சொன்னா இல்ல அங்கிள் சண்டைன்னு, அதான் யாருக்கும் தெரியாம சாராவை பார்க்க வந்திருப்பாரு. சரி, அப்ப நான் வைக்கேன். ரோஹித்தாங்க. ஆமா, மாப்பிள்ள தான் வந்திருக்காரு. நானும் பயந்துட்டேன். பாத்திய குட்டிமா, அவர் யாருக்கும் தெரியாம பாக்கலான்னு வந்தாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு பாரு. மொத்த குடும்பமா நின்னு வேடிக்கை பார்த்திருக்கு பாரு.